டிடெக்டிவ் கதைகள்னாலே சில பெயர்கள் நம்ம மனசுல ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு பெயர் தான் கவினேஷ். வாங்க இந்த மாபெரும் திறமைசாலியோட கேஸ் ஃபைல கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். அவர் ஒரு சாதாரண டிடெக்டிவ் கிடையாதுங்க. சொல்லப்போனா அவர் ஒரு கலைஞர். அதாவது 200க்கும் மேற்பட்ட ரொம்பவே சிக்கலான, யாருனாலையும் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினைச்ச கேஸ்களை தீர்த்து வச்சிருக்காரு. இவரை பார்த்தா அந்த தீர்க்க முடியாத புதிர்களுக்கே ஒரு சவால் தான். அதனாலதான் அவருக்கு ஒரு செல்ல பேரே இருக்கு, தி மாஸ் கை டிடெக்டிவ். இது சும்மா வச்ச பேர் இல்ல, மத்த எல்லாரும் முடியாதுன்னு கைவிட்ட கேஸ்களை அசால்ட்டா முடிக்கும்போது கிடைச்ச ஒரு அங்கீகாரம். இதுதான் அவரை ஒரு லெஜெண்ட் ஆக்குது. சரி, இவ்ளோ பெரிய வெற்றிக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கும்? எப்படி அவரோட பார்வை மட்டும் இவ்ளோ ஷார்ப்பா இருக்கு? வாங்க அவரோட அந்த தனித்துவமான மெத்தட் என்னன்னு பாப்போம். இப்ப பாருங்க, ஒரு சாதாரண இன்வெஸ்டிகேஷன்ல வெளிப்படையா தெரியிற சந்தேக நபர்கள், அவங்க நோக்கங்கள் இதையெல்லாம் தான் பாப்பாங்க. ஆனா கவினேஷோட முறை அப்படி இல்ல. மத்தவங்க கண்ணுல படாத, அவங்க விட்டுட்டு போற விஷயங்களை பாக்குறது தான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. உதாரணத்துக்கு, ஒரு பளபளப்பான கவுண்டர்ல இருக்கிற ஒரு சின்ன கீறலை அவர் கவனிப்பார். ஒரு சீல் பண்ணின மெட்டல் பேனல்ல கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன சிராய்ப்பு. இல்லனா ஒரு கிரைம் நடந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம வர்ற பன்னீர் வாசனை, இதையெல்லாம் கவனிப்பார். இங்கதான் விஷயமே இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் ஒரு பெரிய மர்மத்தையே உடைக்கிறதுக்கு அவர் கையில எடுக்கிற நூல் மாதிரி. இது அவரோட தத்துவத்தை ரொம்ப அழகா விளக்குது. அதாவது அவர் வெறும் குற்றத்தை மட்டும் பாக்குறதில்ல, அந்த சிஸ்டம்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு சின்ன ஓட்டைய, மத்தவங்க கவனிக்காத அந்த மனுஷனோட தன்மையத்தான் அவர் தேடுறார். சரி, இந்த தனித்துவமான முறை அவரை எங்கெல்லாம் கூட்டிட்டு போகுது? அவர் டீல் பண்ணின கேஸ்களோட வெரைட்டிய பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவரோட திறமைக்கு எல்லையே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பார்த்தா தெருவோர கடையில திருடு போன மாம்பழம், இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு ஹைடெக் சில்க் திருட்டு. கவினேஷ பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தீர்க்கப்பட வேண்டிய புதிர்கள் தான். ஆனா அவரோட உலகம் சாதாரண குற்றங்களோட முடியல. குவாண்டம் கில் ஸ்விட்ச் மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகள்ல வர்ற விஷயங்கள்ல இருந்து பல 100 வருஷ சாபம் மாதிரி அமானுஷ்ய மர்மங்கள் வரைக்கும் லாஜிக்கே தாண்டி அவர் பயணம் பண்றார். ஆனா இந்த மாதிரி கேஸ்களை டீல் பண்றது சாதாரண விஷயம் இல்லல்லோ. அது ஒரு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும். அப்போ இந்த லெஜெண்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மனுஷன் யார்? ஒவ்வொரு வெற்றியும் கைத்தட்டல மட்டும் கொண்டு வர்றதில்ல, அது கூடவே எதிர்பார்ப்புகளோட சுமையும் அதிகமாக்குது. ஒரு முழு நகரத்தோட நம்பிக்கையும் அவர் மேல இருக்கும்போது அந்த பிரஷர் அப்பா அப்பா தாங்க முடியாத அளவுக்கு மாறும். இருந்தாலும் அந்த பிரஷர் அதிகமாகும்போது அவர் உடைஞ்சு போறதில்ல. பொது பார்வையிலிருந்து விலகிடுவார். சுத்தி நடக்கிற சத்தத்தை காதுல வாங்காம, ஆதாரம் என்ன சொல்லுதோ அதுல மட்டும்தான் கவனம் செலுத்துவார். அப்போ மொத்தமா சேர்த்து பார்த்தா இது எப்படி இருக்கு? இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற அந்த மையப்புள்ளி என்ன? எந்த ஒரு மர்மத்தையும் தீர்க்கிறதுக்கு ஒரே ஒரு ரகசியம் இருக்கா? கவினேஷ் என்ன சொல்றாருனா, இல்ல. அதுக்கு பதிலா சில முக்கியமான உண்மைகளோட தொகுப்பு தான் அது. அது என்னன்னா, சின்ன சின்ன விவரங்கள் மேல விடாப்படியான ஒரு கவனம், மனுஷங்களோட இயல்பை பத்தின ஆழமான புரிதல். அதாவது நம்மளோட கஷ்டங்கள், ஏமாற்று வேலைகள், அப்புறம் புதிர் எவ்ளோ கஷ்டமா இருந்தாலும் உண்மையை கண்டுபிடிச்சி ஆகணுங்கிற ஒரு அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு. ஒருவேளை இதுதான் நம்ம கத்துக்க வேண்டிய கடைசி பாடம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மர்மமும் அது எவ்வளவு பெருசா விசித்திரமா இருந்தாலும் சரி, கடைசியில அது மனுஷங்களை பத்தின ஒரு கதைதான். இது மனுஷங்களோட இந்த சிக்கலான தன்மைய பத்தி யோசிக்க வச்சு நம்மள விட்டு போகுது.